அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருமே தேடி திரியக்கூடிய அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை சொல்லி கேட்டா அல்லாஹ் நமக்கு இரணத்தில் பரக்கத் செய்கிறான், நம்முடைய கடன்களை லேசாக்குறான், நமது விருப்பங்கள் அனைத்தையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தர்றான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இன்னும் இந்த திக்கரை நம்ம சொல்றதுக்கு அல்லாஹ் தாலா நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் அனைத்தையுமே லேசாக்குறான். ஒரே ஒரு திக்ரு தான் நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு திக்ரு. அது என்ன திக்ரு அப்படின்னா, சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம். அதை எப்படி ஓதணும், அது என்ன பெயர் அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகறை தொழுகைக்கு பின் ஒருவன் இதனை தன் கையை நெஞ்சிலே வைத்து கொண்டு 71 தடவை ஓதினால் அவனுடைய உள்ளம் தூய்மையுறும், நாட்டங்கள் நிறைவேறும், இரணம் அதிகரிக்கும், கவலை நீங்கும். அப்படிப்பட்ட அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா ஃபத்தாஹு. இதைத்தான் நம்ம 71 முறை வைகறை தொழுகைக்கு பிறகு அப்படின்னா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 71 முறை நெஞ்சில் கை வச்சுட்டு நம்ம ஓதுனோம் அப்படின்னா நமக்கு இத்தனை சிறப்புகளையும் இவ்வளவு தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த யா ஃபத்தாஹு அப்படிங்கிற திருநாமத்தை அதிக அளவில் திக்ரு செய்யுங்க. இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நான் சிறந்ததை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் எதுலையாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திக்ரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்ச காரியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. இந்த பெயருக்கு என்ன சிறப்பு இருக்குது? திறப்பவன், வெற்றி அளிக்கக்கூடியவன் போன்ற நிறைய தன்மைகள் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை கொண்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.